தேர்தலை சந்திக்கணும்னு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதியா நம்ம கோவில்பட்டி பகுதியில இங்க 15 வருஷமா சட்டமன்ற உறுப்பினராகவும் 10 வருஷமா ஆளுங்கட்சியிலையும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் இப்பவே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு பொதுமக்களுக்கு ஒரு டோக்கன் விநியோகம் பண்றாரு. அந்த டோக்கன்ல என்ன இருக்குன்னா, அந்த வாக்காளரோட விவரங்கள் பூரா இருக்கு, அவரோட புகைப்படம் இருக்கு, மறுபடியும் எடப்பாடியார் புகைப்படம் இருக்கு. இது எதுக்குன்னு கேட்டா, பணம் பின்னால விநியோகம் பண்ணதுக்காக. இப்பவே முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க. அந்த புகைப்படம் இதுதான், எல்லா டோக்கனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குறித்து அரசு அலுவலகத்தை கேட்டா நாங்க இதுவரை அனுமதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. 2021லயே வாக்காளருக்கு அந்த பூத்து படிவத்தை அரசே வழங்கும், கட்சிகள் வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம வாக்குக்கு பணம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக இருக்கிறவரு கொடுத்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சி மனு கொடுத்திருக்கோம். இது தேர்தல் விதிமுறைக்கு முற்றிலும் புறமானது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி உறுதியா அவருக்கு வாக்களிக்க கூடாது முடிவு இருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தல்ல இந்த கோவில்பட்டி தொகுதியில அதிமுக பெற்ற வாக்கு வெறும் 27,000. மொத்தம் பதிவான வாக்குல அவர் டெபாசிட் கூட வாங்கல அதிமுக. அந்த வகையில் கோவில்பட்டி தொகுதியில் ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது நம்ம எப்படியாவது இங்க செய்யணுங்கிற நோக்கத்தோட இந்த விநியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை உடனே தடை செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அதிகாரி உடனடியா அவரை வர தேர்தலை நிக்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்டுறோம். இதை நாங்க கோர்ட் வேற போய் முயற்சி பண்ணுவோம். ஒரு தேர்தலில் இவர் சட்டமன்ற தேர்தலையே நிற்கக்கூடாது, தேர்தல் விதிமுறைக்கு மக்கள் பிரிவு சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு. நாங்க கோர்ட் வேற முயற்சி பண்ணுவோம். அப்படி நின்னாலும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. வரும் தேர்தலை நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லும். அந்த நம்பிக்கையோட நாங்க அந்த அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கையில அவர் மேல இந்த புகாரை கொடுத்திருக்கோம். நன்றி. வரும் தேர்தலில் வேட்பாளர் அமைக்க வழக்கறிஞர் பாண்டி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி.